அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ரோட் சைட் காளான் தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100 கிராம் காளான் எடுத்திருக்கேன். காளான் நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன். முட்டைக்கூஸ் 100 கிராம், அதுவும் நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூட மைதா மாவு 3/4 கப் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு மைதா மாவு நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா கோதுமை மாவு அல்லது கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கலருக்கு வேண்டி காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா மிளகாய் தூள் பயன்படுத்திக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. காளான் முட்டைக்கோஸில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் ஆயிருங்க. இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்க இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா சேஃபுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. குட்டி குட்டியாக சேஃப்லாம் எதுவும் வேண்டாங்க. பாருங்கள், எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி சேர்த்திட்டேன். இது நல்ல மொறுன்னு கிறிஸ்பி ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட் நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைட் திருப்பி சேர்த்திக்கலாங்க. நம்ம ரோட்டில் போய் நம்ம காளான் வாங்கி சாப்பிடும்போது அதில் வெறும் முட்டைக்கோஸோட டேஸ்ட் தாங்க நிறையா இருக்கும். காளான் தெரியவே செய்யாது. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணும்போது 2 சரிசமமாக சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம நல்லா உதிரியாக்கிக்கலாங்க. குட்டி குட்டியாக உதிரியாக்கிக்கலாம். இதே மாதிரி நல்லா பொடியாக்கியாச்சுங்க எல்லா பீஸையும். இப்போ நம்ம காளான் மசால் ரெடி பண்ண போகிறோம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அது சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாய் 2 எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க, அது பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதில் நம்ம கோதுமை மாவு கடலை மாவு பயன்படுத்தும் போது நம்ம காளானோட அசல் டேஸ்ட் வராதுங்க. கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் வராது. கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். மசாலா எதுவும் கருகிடக்கூடாதுங்க. நான் இப்போ தான் காரத்துக்கு வேண்டி 1 டீஸ்பூன் மிளகாய் தூளே சேர்த்திருக்கேன். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இது கூட டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாஸ் சேர்த்த பிடிக்கலைன்னா 2 தக்காளி பழம் நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிங்க. ஆனால் கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் வரணுன்னா நம்ம சாஸ் சேர்த்தனாதாங்க அந்த டேஸ்ட் வரும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளான் பக்கோடாவே சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசால் கூட இந்த பக்கோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு அந்த காளான் அந்த மசால் வரணுங்க. அந்த கிரேவி மாதிரி நல்ல திக்னஸ் வரணும். அதுக்கு வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி இளம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கலவையை நம்ம பேனில் சேர்த்திடலாம். காளான் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ கரண்டி வச்சு அந்த பீஸெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. நல்லா அது பொடி பொடியாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் 1 கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே நல்லா அது கொதிக்கட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் மேலாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. அது நல்லா ட்ரை ஆகணும் தண்ணியெல்லாம். இப்போ பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட காளான் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரோட் சைட் காளான் நம்ம வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலாக மல்லி இலை, வெங்காயம், கேரட்லாம் தூணோன்னா சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.